சாமி சரணம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு டிராவல் விளாக். நம்ம இப்போ இருக்கிறது பியூட்டிஃபுல்லான கேரளாவோட கோட்டயம் ஜங்ஷன்லங்க. கோட்டயம் ஜங்ஷன்ல தான் இன்னைக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெர்னியா இருக்கும் போதுங்க. நம்ம வந்து சபரிமலை யாத்திரையை சிறப்பாக முடிச்சுட்டு வந்துட்டோம். சபரிமலை யாத்திரைக்கு நம்ம ஈரோடு டு கோட்டயம் ட்ரெயின் ஜெர்னி பார்த்துருப்பீங்க. அப்புறம் கோட்டயம் டு எருமேலியிலேயே பம்பு போயிருந்தோம், அந்த பஸ் ஜெர்னி பார்த்துருப்பீங்க. அப்புறம் பம்பையில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சன்னிதானத்துக்கு போய் சுவாமி ஐயப்பன் தரிசனம் பண்ணோம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மூணு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பார்த்து வந்துருங்க. இன்னைக்கு நம்ம போகக்கூடிய ட்ரெயின் ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து இந்தியாவோட தலைநகரம் நியூ டெல்லி வரைக்கும் போகக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் பதில் தான் போக போறேங்க. ட்ரெயின் நம்பர் 12625. திருவனந்தபுரத்துல முதல் நாள் மத்தியானம் 11:30 புறப்படுற இந்த ட்ரெயின் 2 நாள், 3வது நாள் தான் டெல்லி போய் மத்தியானம் 1:30 போய் ரீச் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ட்ரெயினா இருக்க போது நம்ம டிராவல் பண்றது ஃபுல் ஸ்விட்ச் டிராவல் பண்ண போறது இல்லைங்க. நம்ம வந்து கோட்டயம் டு ஈரோடு டிராவல் பண்ண போறோம். கோட்டயத்துல இருந்து ஈரோடு 336 கிலோமீட்டருங்க. 336 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண போறோம். 7 மணி நேரம் 30 நிமிஷத்துல செம ஜெர்னியா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலம் பியூட்டிஃபுல்லான கோட்டயம் ஜங்ஷன்ல இருக்கும். இந்த கோட்டயம் ஜங்ஷன்ல ஒரு சின்ன டூர் போட்டு நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ள போயிடலாம். நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் அலர்ட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நம்ம ட்ரெயின் வர போகுது. வாங்க போகலாம். இப்போ 2:20 நம்ம ட்ரெயின் 3 மணிக்கு. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கொண்டோம். கோட்டயம் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. சின்ன ஸ்டேஷனாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளாட்ஃபார்ம் இருக்கிற மாதிரி ஸ்டேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ஹாலில் இருந்து ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா சமையல் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கு. நம்ம சாப்பிடல, லஞ்ச் வந்து இங்கே IRTC கேட்டரிங் இருக்கு, அதே சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லயே IRCTC கேண்டீன் இருக்குங்க. நம்ம ஒரு வெஜ் மீலும் வெஜ் பிரியாணியும் வாங்கியிருக்கோம். ரெண்டுமே 70 rupees தாங்க. டேஸ்ட் எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். டைம் இப்போ 2:42ங்க. நம்ம ட்ரெயின் வரதுக்கு ஒரு 13 நிமிஷம் இருக்கு. நம்ம IRTCல சாப்பிட்டு இருந்துச்சுங்க. தமிழ்நாடு அளவு சாப்பிடல, மற்றபடி ஓகேவா தான் இருந்ததுங்க. 70 rupees நல்லா இருந்தது. ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி ஸ்டேஷன் இருந்தாலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. IRTC கேண்டீன் ஆகட்டும், வெயிட்டிங் ஹாலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குங்க. அப்புறம் வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஜங்ஷன்லேருந்து வெளியே போனோன்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 floor 3 அடுக்கில் ரெஸ்ட் ரூம்,
பேக் லக்கேஜுக்குங்க, அப்புறம் தங்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஐயப்ப பத்திரலாம் வந்தீங்கன்னா வெளியே வந்தீங்கன்னா பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது, சூப்பராக வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் ஒரு சூப்பரான ட்ரெயின், செம்ம டிமாண்டான ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் டிக்கெட் ஓப்பன் ஆனே க்ளோஸ் ஆயிரும், அந்தளவு ஸ்பெஷலான ட்ரெயின். ஏன்னா நம்முடைய சவுத் இந்தியா கேரளாவில் இருந்து ஒரு 10 மாநிலத்தை கடந்து நம்ம தலைநகர் நியூ டெல்லிக்கு போக போகுதுங்க. செம்ம டிமாண்டான ட்ரெயின். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தற்கால தான் டிக்கெட் புக் பண்ணோம், அந்த டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் புறப்பட்டு திருவனந்தபுரம், கோட்டயம், திருச்சூர், பாலக்காடு இதெல்லாம் கேரளாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், காட்பாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் வந்துருங்க. நெல்லூர், குண்டூர், விஜயவாடா, திருப்பதி இதெல்லாம் டிராவல் பண்ணி அப்புறம் தெலுங்கானாவில் வாரங்கள் போய் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் தாண்டிதே போதுங்க. கிட்டத்தட்ட 10 மாநிலத்தை கவர் பண்ணி போகுது. ஒரு செம்ம டிமாண்டான சூப்பரான ட்ரெயினுங்க. நம்ம சவுத் இந்தியாவில் மக்கள் வந்து மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேரளா டெல்லி போகிறதுக்கு இந்த கேரளா எக்ஸ்பிரஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த மாதிரி செம்ம டிமாண்டான ட்ரெயின். சபரிமலை வர ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் முடிச்சுட்டு பகல் டைம் டிராவல் ஆகிறதுக்கு சூப்பரான ட்ரெயினுங்க. 3 மணிக்கு புறப்பட்டு நம்ம கோயம்புத்தூர் 9 மணி, சேலம் பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து 10:30 மணிங்க, சேலம் வந்து 11 மணிக்கு போயிடும். நம்ம பகல் டைம் டிராவல் பண்ணி நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நல்ல ட்ரெயினாக இருக்கும். நம்ம ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 12 நிமிஷம் இருக்கு, வாங்க வெயிட் பண்ணலாம் ட்ரெயினுக்கு. நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறது S1 கோச் இல்லைங்க, நம்ம கோச்சுக்கு வந்துட்டோம். நம்மளே இன்னைக்கு ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா வேப் 7 ராயபுரம் லோக்கோ தான் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டு போகுது. இன்னைக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா க்ரௌட் செம்மையாக இருக்குது. பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி செம்ம கூட்டம் ஆயிருது. கேரளா பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்த்தலாம். நம்ம சீட் நம்பர் 6770. டைம் இப்போ 3:15. நம்ம கோட்டை ஜங்ஷன்லேருந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் கூட்டத்தை பார்த்துருக்கீங்க, செம்ம கூட்டம். அது நம்ம இதுக்கு கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வந்துடுவாங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரெயினில் கூட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னென்ன சம்பவம்லாம் காத்துக்குன்னு தெரியல. பார்க்க போகிறோம் அதான் இந்த கூட்டம் ஃபுல்லாச்சு ஆட்டோமேட்டிக் வந்துடுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து S6770 எல்லாமே அப்பர் கிளாஸ் தான் கிடச்சிருக்கு. லாஸ்ட் டைமில் நம்ம தற்கால புக் பண்ணதுனால நம்ம மேலேயும் நம்ம பேக் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ரயில்வே ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம வந்து மேலே உட்கார படுக்கவோ தூங்க முடியாதுங்க. கீழே இருந்து இருக்க போகிறோம். எவ்வளோ கவர் பண்ணுறோமோ
நல்லா கவர் பண்ணிக்கலாம். டைம் இப்போ 3:45ங்க. நம்ம வைக்கம் ரோடு அப்படிங்கிற ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து கோட்டையத்தில் புறப்படும் போது 15 நிமிஷம் டிலேவாக போச்சு. இது வந்து 25 நிமிஷம் டிலே ஆயிருக்குங்க. டிலே அதிகமாகிட்டே போகுது. ட்ரெயினில் ஒரே கூட்டம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போகுதுங்க. ட்ரெயின் ஒன்றும் சுத்தமாக இல்லைங்க. உள்ளமே ஒரே அழுக்கு டஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ட்ரெயினில் எப்படி டெல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் தெரியல. நம்ம 363 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. நம்ம ஊர்ல இருக்க தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்த ஊர்ல வந்து போராட்டம் பண்ணாருங்க. அதனாலதான் அவருக்கு பேர் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அந்த வைக்கம் ரோடு ஜங்ஷன் தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடியது எர்ணாகுளம் டவுன் ஜங்ஷன். டைம் இப்போ 4:20 ஆகுதுங்க. எர்ணாகுளம் டவுன் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டிலே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்போ 15 நிமிஷம் டிலேவில் நம்ம வந்திருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடியது அலுவல் ஜங்ஷன் தான் போக போகிறோம். அது இங்கிருந்து 17 கிலோமீட்டருங்க. க்ரௌடு பாருங்க. எர்ணாகுளம் டவுனில் செம்ம க்ரௌடு இருக்குங்க. ஜென்ரல் கவர்மெண்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பேக்ட் ஆயிடுச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்து பாருங்க, அடுத்த ஸ்டேஷன் அலுவா போக போகிறோம். அங்கே இன்னும் கூட்டம் ஏற தான் போகுது. இங்கே ஒரு சண்டே வேற, ட்ரெயினுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குங்க. ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க, அந்த ஒரு ஸ்டாப்ல அடுத்த ஸ்டாப் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஜெனரல் கம்பெனி டிக்கெட் எடுத்து நிறைய நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் ஏறிக்கிறாங்க. அடுத்த ஸ்டாப் தான் இறங்கிக்கிறாங்க. திரும்ப அடுத்த ஸ்டாப்பில் வேற ஏறுறாங்க, திரும்ப ஏறுறாங்க. டிடி இது வரைக்கும் ஒரு 2 ஸ்டேஷன் தாண்டிட்டு அந்த டிடி இன்னும் வரலைங்க. அவங்க வந்தாங்கன்னா வந்து மாற்றிட்டாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்து நம்ம ட்ராவல் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம அடுத்து போகக்கூடியது அலுவா ஜங்ஷன்.
டைம் இப்ப 4:50 ஆகுங்க. நம்ம ஆலுவா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட் ஒரு நியர்பை தான் இருக்குங்க. கிரௌட் பாருங்க, இந்த ஆலுவா ஜங்ஷன் கிரௌட் செம்மையா ஏறாங்க. அடுத்து நம்ம போகக்கூடிய ஜங்ஷன் பாத்தீங்கன்னா திருச்சூர் ஜங்ஷனுங்க. இங்க இருந்து ஒரு 55 கிலோமீட்டர் இருக்கு. திருச்சூர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், சூப்பரான ஜங்ஷனுங்க. இந்த ரூட்ல ஓடக்கூடிய ட்ரெயின் எல்லாமே திருச்சூர் ஜங்ஷன்ல இருந்து தான் போவோம். செம்மையான ஜங்ஷனா இருக்கு. அடுத்த ஜங்ஷன்ல நம்ம திருச்சூர் ஜங்ஷன்ல மீட் பண்ணலாம். நம்ம பாத்துக்கிறது ஒரு சூப்பரான ரிவருங்க, ஆலுவா ரிவர். பில்டிங் பாருங்க, பாம்பேல இருக்கிற மாதிரி செம்மையான பில்டிங் இருக்கு. எல்லாமே அமர்பட்டு தான் பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. டைம் இப்ப 5:43 ஆகுதுங்க. நாம கேரளாவோட பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேஷன் திருச்சூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா 13 நிமிஷம் டிலேவா நம்ம ட்ரெயின் வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப முக்கியமான பிளேஸுங்க இந்த திருச்சூர் ஸ்டேஷன். இருங்க டீடைல்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. இங்க கோயில்லாம் இருக்குங்க, கோயில டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு 2 நாள் தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த அளவு சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் நம்ம இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல, கூடிய சீக்கிரம் திருச்சூர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா குருவாயூர் வந்து ரொம்ப பக்கம் தாங்க, ஒரு 50 கிலோமீட்டர் தான். குருவாயூர் போறதா இருந்தா வெளியே போனீங்கன்னா பஸ் இருக்கு, ஸ்ட்ரைட்டா பஸ் இருக்கு. அது ஏன்னா நம்ம குருவாயூர் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப இதே ஊர்ல வந்து ஏறிக்கலாம். குருவாயூர்ல ஜங்ஷன் இருக்குங்க, அங்க லிமிடெடான ட்ரெயின் தான் இருக்கு. இங்க வந்து இறங்கினா நம்ம அடிக்கடி இறங்கி போறதுக்கான வசதிகள் இருக்கு. சென்னை மெயில் மாதிரி இல்லைங்க,
இந்த கேரளா எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப அன்ரிசர்வ் கோச்சிலுமே கூட்டம் குறைஞ்சிருச்சு. திருச்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோச்சிலுமே ரிசர்வ் பண்ணவங்க தான் ஏறி இருக்காங்க. ட்ரெயின் ஜர்னி நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. திருச்சி ஸ்டேஷன்ல என்னன்னா ஒரு 3 முக்கியமான கோயில் இருக்குங்க. வந்து வடக்குநாதன் டெம்பிள் சொல்லி பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. அதுபோக புன்குண்டம் சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரமக்காவு பகவதி அம்மன் கோயில் சொல்லி ஒரு 3 கோயில் இருக்குங்க. அது போக குருவாயூரும் பக்கம் தான். பண்ணீங்கன்னா இந்த திருச்சூர் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த 3 கோயிலை பார்க்கலாம். அடுத்து நம்ம போக போறது ஒட்டப்பாலம் ஜங்ஷன் தான் போக போறோம். வாங்க வீடியோ கண்டிப்பா பண்ணலாம். திருச்சூரா டைம் இப்போ 6:50. நம்ம கேரளாவோட ஒட்டப்பாலம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயின் ரீச் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பாலக்காடு ஜங்ஷன் போக போகிறோம். ஒரு குருவாயூர் எஃபெக்டாக இருக்கக்கூடிய சூப்பரான ஜங்ஷன் தான் அடுத்து பாலக்காடு ஜங்ஷன். வாங்க நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. சுப்பு ட்ராவல் பேக்ல ஒட்டப்பாலத்துலேருந்து நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க. ஒரு 8 நிமிஷம் டிலேவோட போயிட்டு இருக்கோம். டிலே ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. நம்ம கோச்சு பகுதியில் தான் ஜெல்லப்பள்ளி கோச்சு இருக்குங்க. அதோட நிலைமை போயிட்டு பார்த்து வந்தெல்லாம் வாங்க போகிறோம். ஜெல்லப்பள்ளி கோச்சு கூட பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருக்குங்க. நம்ம கேரளாவில் வரும்போது ஒட்டப்பால திருச்சூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மத்தோட இருந்தது. ஜெல்லப்பள்ளி நம்ம ஸ்லீப்பர் பஸ் நிறைய இருந்தாங்க. இப்ப கேரளா முடிய போகுதுங்க. பாலக்காடு வந்து கேரளா வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஓரளவு கூட்டம் இருக்குது. திருவண்ணாமலை மட்டும் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவு தான் இருக்குங்க. நல்லா ஜர்னி போயிட்டு இருக்கு. டிராவல் பண்ணிருக்கக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ்ல பாக்குறதுனால ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. மல்லிக்கு பயங்கரமா வருது. கேரளா டெல்லி வரைக்கும் போக 2 நாள் டிராவல் பண்ண போறாங்க. பாதுகாப்பு பண்ண போறாங்க தெரியல. இந்த OBHS இருக்கு வரலீங்க. ஆண்கோடு கேமிங் பண்ண வருவாங்க. ஒரு வரட்டானோ அவங்க வந்து கேம் பண்ணாங்கன்னா டிராவல் பண்ண நல்லா இருக்கு. நம்ம பாதுகாப்பு ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ட்ரெயின் ஒவ்வொரு ட்ரெயினா இருக்கு. ஒரு சீக்கிரத்துல அந்த நம்மளுடைய ஐசி பஸ் எடுத்துட்டு எல்எஸ்டி கோச் வந்து எல்லா ட்ரெயின் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேரளா எக்ஸ்பிரஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கேரளா தமிழ்நாடு பக்கம் டெல்லி போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கு. சீக்கிரம் பார்த்து எல்எஸ்டி பஸ் கொடுத்தா நல்லா இருக்கு. இந்தியன் ரயில்வேஸ்
டைம் இப்ப 7:20 ஆகுதுங்க. நம்ம பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இப்ப டிலே ஃபுல்லா குறைச்சிட்டாங்க. வெறும் 5 நிமிஷம் தான் டிலே தான் நம்ம வந்திருக்குங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது கோயம்புத்தூர் ஜங்ஷன். இங்கிருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா 56 கிலோமீட்டருங்க. 56 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஏன்னா இந்த பாலக்காடுல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாழையாறு காட் செக்ஷன் வருங்க. அந்த காட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எலிபென்ட் கிராசிங்ல அதனால வந்து டைம் ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம டைம் டிலே வந்தா கூட முன்கூட்டியே போறதுக்காக டைம் அங்க இருக்குங்க. நமக்கு வந்து 56 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா முன்கூட்டியே போறதுக்கும் கோயம்புத்தூர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நாங்க கொண்டு போட ஜர்னியை கண்டிப்பா பண்ணுங்க. நைட் டின்னருக்கு இந்த ஆன்போர்ட் கேட்டரிங் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆர்டர் சொல்லல, வந்தா வாங்கி பாத்துக்கலாம்னு சொல்லி பண்ணிருக்கோம். ஏன்னா அதுக்குள்ள கோயம்புத்தூர் வந்துடும். கோயம்புத்தூர் முன்னாடியே போயிட்டோம்னா கோயம்புத்தூர்ல வந்து நமக்கு தமிழ்நாடு ஃபுட்டே கிடைக்கும். அது வாங்கிடலாம். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் சமைச்சிட்டு இருக்காங்க. அது ஃபுட் எப்படி இருக்கு கண்டிஷன் தெரியல. நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆன்போர்ட் கேட்டரிங்ல வாங்கிக்கலாம். டைம் இப்ப 9:07 ஆகுதுங்க. நம்ம ஒரு 15 நிமிஷம் டிலேவா கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். ஏர்லியா வந்துடும் நினைச்சோம். கடைசியா பாத்தீங்கன்னா டிலேவா தான் வந்திருக்கு. வாழையார் ஜங்ஷன்ல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா வந்ததுனால டிலேங்க. அடுத்து நம்ம போகிறது திருப்பூர் ஜங்ஷனுங்க. நம்ம வந்து 363 கிலோமீட்டர்ல 263 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டோம். நமக்கு இன்னும் 100 கிலோமீட்டருக்கு ஈரோடு ரீச் பண்றதுக்கு. அடுத்து நம்ம திருப்பூர் போட்டு அடுத்து ஈரோடு ரீச் பண்ண போறோம். இப்ப இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பத்தி பாத்திரலாங்க. கோட்டையம் டு ஈரோடு டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ்ல 265 ரூபாங்க. இதுல தேர்ட் ஏசி எக்கனாமி இருக்கு. அந்த ஏசியில பாத்தீங்கன்னா 630 ரூபாங்க. தேர்ட் ஏசியில வந்து 680 ரூபா. செகண்ட் ஏசியில வந்தீங்கன்னா 945 ரூபாங்க. இது இந்த ட்ரெயினோட டிக்கெட் பாருங்க. ஜர்னி மட்டும் சூப்பராகவே இருக்குங்க. கொஞ்சம் க்ரௌட்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல க்ரௌட் பார்த்துருப்பீங்க, ஃபுல் க்ரௌட் ஏறுதுங்க. நிறைய இறங்குனாங்க, நிறைய ஏறுறாங்க. அடுத்து நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். நம்ம டிராவல் பண்ணிக்கக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ்ல பிரைமரி மெயின் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஜங்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. திருவனந்தபுரம் ஸ்டேஷன்ல வந்து மெயின் மட்டும் பண்ணுவாங்க, கிளீனிங் மட்டும் பண்ணி ரயில் மூவ் பண்ணிடுவாங்க. டோட்டலா மெயின் வந்து நியூ டெல்லி தான் பண்றாங்க. இப்போ நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயினோட கிலோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மதியம் 12 புறப்படுற நம்ம கேரளா எக்ஸ்பிரஸ் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் மதியானம் 1:30 தான் நியூ டெல்லி ரீச் பண்ணுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேட்டை கவர் பண்ணி போகுதுங்க. இந்த ட்ரெயினை 3030 கிலோமீட்டரை 49 மணி நேரம் 15 நிமிஷத்தில் கவர் பண்ணி கொடுக்குது இந்த கேரளா எக்ஸ்பிரஸ்.
கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நம்ம தமிழ்நாடு ஃபுட்டே வாங்கிட்டாங்க. சப்பாத்தியும் வெஜ் பிரியாணியும் வாங்கியிருக்கோம். வெஜ் பிரியாணி 70 rupeesங்க, சப்பாத்தி 40 rupees. சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ 9:20 ஆகுங்க. நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலேவா ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க. நம்ம இப்போ திருப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. 9:40 வர ட்ரெயின் 9:55 தான் வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் டிலே குறையுது, ஏறு மாறி வந்துட்டே இருக்குது. அடுத்து நம்ம ஊர் ஜங்ஷன் ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ண போறோம். இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டருங்க. அடுத்து நம்ம ஈரோடுல மீட் பண்ணலாம். ஈரோடுல மீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரெயினோட ஃபுல் ஃபேர் சொல்லிடுறேங்க. திருவனந்தபுரம் சென்டர்ல இருந்து டெல்லி வரைக்கும் போகக்கூடிய ஃபுல் டிக்கெட் ஃபேரையும் சொல்லிடுறோம். சாமி சரணம், சாமி சரணம் ஐயப்பா. நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. டைம் இப்போ 10:40. நம்ம ஒரு 15 நிமிஷம் டிலேவா ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்ல ஃபுட்டு வாங்க பார்த்தீங்களா, ஃபுட்டு வந்து டேஸ்ட் ஓகே, சூப்பராகவே இருந்துச்சுங்க. கேரளா ஃபுட்டுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு சூப்பராகவே இருந்தது. அப்புறம் அந்த ட்ரெயின் டிக்கெட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபுல் செக்ஸ் திருவனந்தபுரம் சென்டர்ல இருந்து நியூ டெல்லி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ்ல 975 ரூபாங்க, 975 rupees ஆகுதுங்க. அதுலேயே தேர்ட் ஏசி எக்கனாமி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2420 ரூபாங்க. அதுலயே தேர்ட் ஏசி நார்மல் இருக்குங்க. இது தேர்ட் ஏசி எக்கனாமியும் 100 ரூபா கம்மியா இருக்கும். இது தேர்ட் ஏசி வந்து பாத்தீங்கன்னா 2510 ரூபாங்க. இதுல செகண்ட் ஏசி இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 3670 ரூபாங்க. இதுதான் டிக்கெட் பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்டர்ல இருந்து 3 நாள் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 49 மணி நேரம் 15 நிமிஷங்க, 3030 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நமக்கு வந்து இந்த ட்ரெயின் சூப்பரான ஜெர்னியை கொடுக்குதுங்க. இந்த கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடக மக்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். இந்த கேரளா ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்மளோட சபரிமலை யாத்திரை இதோட முடியுதுங்க. நம்ம சபரிமலை யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருந்ததுங்க. ஈரோடு டு கோட்டயம் ஒரு ட்ரெயின் விலாகா இருக்குங்க. அப்புறம் கோட்டயம் டு பம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் விலாகா இருக்கும். அப்புறம் பம்பையில நீராடிட்டு பம்பையில இருந்து சன்னிதானத்துக்கு போய் சுவாமி ஐயப்பன் தரிசனம் பண்ணுறது 3வது விலாகா இருக்கும். இந்த 3 விலாக பார்த்துட்டு போய் நம்புறேன். பார்க்கலைன்னா இந்த வீடியோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம இந்த வீடியோவை பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ஒரு ஃபேமஸான ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் அடுத்து இருக்க போகுதுங்க. ட்ரெயின்லாக தான் இருக்கும் போது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுபோட் டிராவல் பிளாக். ட்ராவல் பண்ணி வந்த கேரளா எக்ஸ்பிரஸ் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சிங்க. நம்ம டாடா பை சொல்லிட்டு கிளம்பிடலாம்.